சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அன்னை சகுந்தலாய நமவோம். என்னோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தின புத்தகத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆன்மீக வாழ்க்கையில் யாரெல்லாம் இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ, எது உண்மை, ஆன்மீகம்னா என்ன, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும். எங்கே போய் நம்ம கேட்குறது? என்னோட வாழ்க்கையில் மாஸ்டர் அடுத்து மாஸ்டர் ஆசிரமம், இந்த மாதிரி நிறைய ஆசிரமங்கள், நிறைய குருமார்களை கடந்து தேடுதல் முற்றுப்புறாமல் கடந்துக்கிட்டு இருந்த காலங்களில் மகாவதார் பாபாஜி ஐயாவோட கருணையினால், திருமூலர் ஐயாவோட அறிமுகத்தோட எனக்கு கிடைச்ச குரு வந்து அன்னை சகுந்தலா. அவங்க மூலமாக திருமந்திரத்தை நான் படித்தேன், கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறத விட அந்த வரிகளை பார்த்ததுக்கப்புறம், அந்த வரிகளை அம்மா எக்ஸ்பிளைன் பண்ணதை கேட்டதுக்கு அப்புறம்தான் இந்த தேடுதல் ஒரு முடிவுக்கு வந்தது என்னோடய லைஃப்பில். இந்த மாதிரி நிறைய பேரோட லைஃபு நிறைய விஷயங்களை தேடிக்கிட்டு இருக்க காலத்தில் என் வாழ்க்கையில் எப்படி இது ஒரு தேடுதலுக்கு சரியான வழியாக அமைஞ்சதோ, அந்த மாதிரி எல்லாரோட வாழ்க்கையிலும் ஒரு சரியான வழியாக அமையணும் அப்படின்னு இந்த பதிவுகளை நான் பதிவு செய்ய ஆரம்பிக்கிறேன். என்னால் திருமந்திரத்தையோ திருமூலரை பற்றியோ குருமார்களை பற்றியோ எந்த அளவுக்கு சொல்ல முடியும் அப்படிங்கிறது தெரியல. அவங்களோட திருக்கருணையினால், அவங்களோட ஆசீர்வாதத்தால் இந்த உடம்பு மூலமாக என்ன வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அது வரணும்னு அவங்கக்கிட்ட வேண்டி இந்த பதிவுகளை நான் தொடங்குறேன். தொடர்ந்து திருமந்திரம் பற்றியும், திருமூலர் ஐயா பற்றியும், அன்னை சகுந்தலா அம்மா எப்படி இதை எனக்கு கொடுத்துருக்காங்க பற்றியும், அதுக்குள்ளே என்னென்னலாம் விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குங்கிறத பற்றியும், இது ஏன் என்னோடய வாழ்க்கையில் என்னோட தேடுதலுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக அமைஞ்சதை பற்றியும், இது உங்கள் வாழ்க்கையில் இந்த தேடுதலுக்கு ஒரு முடிவாக அமையும் அப்படிங்கிறத பற்றியும் வரப்போகிற வீடியோவில் நம்ம பார்ப்போம். சிவாய நம.